அப்போ நீ இவளை கல்யாணம் பண்றதுக்கு தான் வீண் பழி போட்டிருக்க. சரி, நாளைக்கு இவளும் ஏதாச்சும் தப்பு பண்ணா என்ன பண்ணுவ? செகண்ட் மேரேஜ் பண்றியே, அந்த பொண்ணு லைஃபை நினைச்சு பாத்தியா? உன்னாலதான் உன் தம்பி லைஃபும் போச்சு. அவனுக்கு என்ன பண்ண போறீங்க? தனா வீட்டுல எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இனிமேல் 2 பேரும் சேர்ந்துதான் வீடியோ போட போறீங்களா? பாஸ்ட் லைஃப் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? அப்படி சத்தியமா உங்க மேல தப்பான ஒரு பர்செப்ஷன் வச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கு முதல்ல நான் உங்கள்ட்ட பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்யாண டேட் எப்போ, எங்க வச்சு நடக்க போகுது கல்யாணம்? யாரெல்லாம் கூப்பிடலான்னு இருக்க கல்யாணத்துக்கு? தனா உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கா, அவளை பத்தி ஒரு 4 வார்த்தை. இதுக்கு மக்கள் கேட்ட மாதிரி தெரியலையே, நீங்களே கேட்க. அப்போ நீ இவளை கல்யாணம் பண்றதுக்கு தான் வீண் பழி போட்டிருக்க. இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் அவங்கள எந்த விதத்துலையும் ப்ளேம் பண்ண விரும்பலை இப்போதைக்கு. இனிமேல் எங்கேயாவது ஈவெண்ட்லேயே ஒரு வேளை சந்திச்சா கூட எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் எப்படி மீட் பண்ணுறோமோ அதே மாதிரி சகஜமாக பழகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நான் அவங்கள பற்றி எதுவும் பேச விரும்பலை. ஆனால் நீங்கள் வேணும்னே ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கீங்க மறுபடியும் அவங்கள பற்றி பேசணுன்னு. நான் என் சைடில் இருக்கிற என் தரப்பை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்கன்னா, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தான் நீ வீண் பழி போட்ட, அதனால தான் அவங்களுக்கு குறை சொன்னேன் இவங்களை குறை சொன்னேன் அப்படின்றீங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிங்க. இப்போ தனா லைஃப்பில் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் இருக்குமா, 6 மாதம் டு 8 மாதம் தான் இருக்கும். நான் சொன்னது எப்போதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், 2.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ நான் என்ன ஜோசியம் பார்த்தேனா, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தனான்னு ஒருத்தவங்க வர போகிறாங்க, அப்போ நம்ம இப்போவே வீண் பழி சுமத்துனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீண் பழி சுமத்துறேன்னா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. ஏதாவது ஒன்று சிங்சாங் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடித்தா அது என்ன? இது கொஞ்சம் யோசிப்பீங்களா மாட்டிங்களா? ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லி விடுவான், இவன் தானே, இவனை அடித்தோம்னா நிறைய சப்போர்ட் வரும், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது ஒரு மாதிரி மடத்தனமாக இருக்குது. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. எப்போலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், 2.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 8 மாதத்துக்கு முன்னாடி இவளுக்காக தான் நீ அவங்கள குறை சொன்ன இவங்களை குறை சொன்னேன்னு பேசினா, ஒரு அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா கூட இப்படி பேச முடியாது. ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பேசணுன்றதுக்காக பேசுன மாதிரி இருக்குது. சரி, நாளைக்கு இவளும் ஏதாச்சும் தப்பு பண்ணா என்ன பண்ணுவேன்? நான் இதுக்கு நிறைய டைம் ஆன்சர் பண்ணிட்டேன். தப்புக்கும் துரோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தப்பு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே இல்லை, லைக் பிளா 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 பிளா. நான் அவங்கள்ட்டலாம் சில டைம் ஹார்ஷாக பேசியிருப்பேன். சில டைம்லாம் என்ன சொல்லியிருப்பேன்னா, அப்படியா தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லையா, அப்போ அவங்கள மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒத்துக்க முடியுமா அவங்களால அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் பதிலே இருக்காது. என்ன எங்கள் வீட்டை பற்றி பேசிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துடிப்பாங்களே தவிர அவங்களால அதை தாண்டி பதில் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அது முள் குத்திச்சு வலிக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. குத்தி காமிச்சாதான் இவ்வளோ வலிச்சிருக்கா அப்படிங்கிறது புரியும். அதனால் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ தப்புக்கு துரோகத்துக்கு இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் இதை தப்பு அப்படிங்கிறதோட சுருக்கிறத முதல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன். ஒருவேளை இவங்களும் அதே மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா, இப்போ நான் இருக்கிற மனநிலையில் என்ன பண்ணுவேன்னா, இல்லை எல்லாத்தையும் வெளியே சொல்லிடணும். ஆமாம், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறத விட அவங்களே ஆன்சர் பண்ணாதான் சரியாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான், எந்த காலத்துலேயும் ஏமாத்துறது துரோகம் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அன்லெஸ் நான் அதே மாதிரி ஆகாத வரைக்கும். ஒருவேளை நானும் அதே மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நான் சரி நம்ம என்ன ரொம்ப ரொக்கமா அப்படி சொல்லிட்டு நம்மளும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் ஆகாத வரைக்கும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை எனக்கு இருக்காது. இப்போவும் இதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீயும் அவங்களும் ஒன்று தான் அப்படின்லாம் சொல்லிட்டு வேறு சொல்லியிருந்தீங்க, நீ இப்போ அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதுவுமே கேட்கும்போது அவ்வளோ ஆத்திரமாக வருது. கொஞ்சோண்டு யோசிக்க மாட்டிங்களா? ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறோமே, இது கரெக்டாக தப்பான்னு கொஞ்சம் கூட ரீகால் பண்ணி கூட பார்க்க மாட்டிங்களா? ஐயோ, ஏன்னா ஒருத்தங்க இருக்கும்போது பண்ணுறதுக்கு பேர் துரோகம், ஒருத்தங்க இருக்கும்போது அவங்கள ஏமாத்துறது தான் துரோகம். ஒருத்தங்க போனதுக்கப்புறம் இன்னொருத்தங்களை நம்ம சூஸ் பண்ணது பேர் மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் துரோகம் பண்ணுறதுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியலைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது, ஆனால் அதையும் நம்பிட்டு 4 பேர் லைக் பண்ணுறாங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா இத்தனை பேர் இருக்கீங்களா அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போவுமே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இவ்வளோ திமிரா பேசுகிற பற்றியா, வலி எவ்வளோ இருக்குது அவனுக்கு அப்படின்றது புரியாது. அவன் எதனால் இப்படிலாம் பேசுகிறான், அப்போ அவனுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. அவன் சொல்கிறது கரெக்டு தானே. மனசில் இருக்கிற வலியை டக்குன்னு கொட்டும் போது அது ஒரு வகையில் திமிராகவும் ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிற மாதிரி தான் வந்து முடியும். இப்போ உங்கள் ஈஸியாக கேட்குறேன், நீங்கள் ரோட்டில் 7 போயிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு உங்களை செருப்பால் அடிச்சிட்டேன்னா யார் கத்துவா? ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கத்துவீங்க. நான் அடிச்சுட்டு நான் சைலண்ட்டாக போயிட்டேன்,
நான் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு சைலண்டாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் அமைதியாக தானே போகிறான், நீ ஏன் போய் கத்துற அப்படின்னா கேட்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. செருப்படிப்பட்டது நான் தான் கத்த முடியும். கொஞ்சம் நான் உங்களை கமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சோண்டு அறிவு இருக்கும்ல, அந்த அறிவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற கமெண்ட் கரெக்டு தானா, நம்ம பண்ணும்போது அவன் இடத்துலேருந்து யோசிச்சா என்னன்னு இருக்கும், அவன் என்ன பதில் சொல்லுவான், இல்லை நம்ம பண்ணுற கமெண்ட் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள் அந்த கமெண்ட் கரெக்டு தானா. இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். துரோகத்துக்கும் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு வித்தியாசம் தெரியாதா? துரோகத்துக்கும் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு வித்தியாசம் தெரியலனா தான் இந்த கமெண்ட் பண்ண முடியும். ஒருத்தங்க இருக்கும்போது இன்னொருத்தங்கக்கிட்ட நம்ம பழகிறது பேசுகிறது தான் தப்பு. துரோகம், ஏமாற்றுறது எல்லாமே மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு லைஃப்குள்ளே போகிறதுக்கு பேர் மூவ் ஆன் பண்ணுறது. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏமாந்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். செகண்ட் மேரேஜ் பண்ணுறியே, அந்த பொண்ணு லைஃப்பை நினச்சி பார்த்தியா? அவங்க லைஃப்பை விட என் லைஃப்பை தான் இவங்க அதிகமாக யோசிச்சாங்க. ஆனால் அது எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நான் அப்படி ஒரு இது நடந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா உங்கள்கிட்ட நான் கமெண்ட்டில் ஆல்ரெடி கேட்ட மாதிரி பேசி அந்த பொண்ணு லைஃப்பை கெடுத்துறாதீங்க கேட்ட மாதிரியே தான். இப்போ எனக்கு ஓடுற தாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த பொண்ணு லைஃப்பை யோசிச்சு பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய யோசிச்சுட்டு அதை எப்படிலாம் தவிர்க்கணுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே மைண்ட் செட், நம்மளை நம்பிட்டா அவங்க குடும்பமே நம்மளை நம்பிடுச்சு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கஷ்டத்தையும் அவங்களும் மறக்கிற மாதிரி நானும் மறக்கிற மாதிரி நம்ம லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட லைஃப்பை நினச்சி பார்த்ததுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அவங்க லைஃப்பை நினச்சி இதுக்கப்புறம் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த மாதிரி நான் நல்லா பார்த்துக்குவேன். உன்னால தான் உன் தம்பி லைஃப்பும் போச்சு, அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு ராஜேஷே நிறைய தடவை ஆன்சர் சொல்லிட்டான். நான் சொன்னால் நல்லா இருக்காது, நம்மளே பேசின மாதிரி இருக்கும். யாராலையும் யார் லைஃப்பையும் கெடுக்க முடியாது, மாற்ற முடியாது. அவங்கவுங்களாம் முடிவு எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ராஜேஷ் நிறைய டைம் சொல்லிட்டான், அவன் வந்து இந்த மாதிரி பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கூட அவன் வந்து அவங்க ஒய்ஃபு அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருந்தான், அங்கே தான் இருந்தாங்க, என்னை எதிர்த்து அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு அவன் நிறைய உண்மைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இங்கே வந்தது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் லைஃப்பை நான் கெடுக்கலை, அவனாக எடுத்த ஓன் டிசிஷன் தான் அது. அப்புறம் அவன் லைஃபுக்கும் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கோம் வீட்டிலேருந்து. அதே மாதிரி மகிழினி வந்து எங்கள் பாப்பா, அவங்கள நாங்கள் எந்த காலத்துலையும் விட மாட்டோம். அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவன் சைட் பை சைட் செஞ்சுட்டு தான் இருக்கான். சேம் டைம் அவங்கள பார்க்குறதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அது கோர்ட் மூலமாக போகிறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. அண்ட் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நான் பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா நீ தான் அவனை வந்து ட்ரிகர் பண்ணுற, நீ தான் அவனை வந்து அப்படி பண்ணிட்டேன், உன் தம்பி தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என் மேலே தான் எல்லா பழியும் போடுவீங்க. எங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்காத வரைக்கும் அது புரியாது. அடுத்தவங்க மேலே வீண் பழி போடுறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கும். இந்த கல்யாணத்தில் உங்கள் அம்மாவுக்கு சம்மதமா? அம்மாவுக்கு சம்மதமானு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்ததே எங்கள் அம்மா, அப்புறம் தனா வீட்டிலேருந்து அவங்க தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லிகிட்டே இருந்தோம். மெயினாக சொல்லணுன்னா நான் தான் வேணான்னு சொன்னேன். தனாவுக்கு வந்து இது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 1000 கனவுகள் இருக்கும், வாழ்க்கை எப்படியோ இருக்கணுன்ற இதெல்லாம் இருக்கும், தாட்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வேணானே சொல்லிட்டு இருந்தேன். அம்மா வந்து நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண் பார்க்கும் படலத்தில் தான் சுற்றிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் பெண் பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு எதுவுமே பெருசாக நாட்டம் இல்லை. ஏன்னா நம்ம செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறப்போ அவங்க கண்ணோட்டம் நம்ம மேலே எப்படி இருக்கும், இன்னொன்று நம்ம அவங்க மேலே நம்மளை பற்றி A to Z தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம லைஃப்பை நம்ம கூட லைஃப் ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி யோசிக்கும் போது எனக்கு தனா கரெக்டான பார்ட்னராக இருப்பாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா என்னை பற்றி எனக்கு அப்புறம் A to Z தெரிஞ்ச ஒரே ஆள் தனா தான். எங்கள் அம்மாவுக்கு கூட சில விஷயங்கள் தெரியாது, அதை தாண்டி A to Z தெரிஞ்சவங்க அது அவங்க தான். அவங்களுக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் என்னை லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணவே செஞ்சாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அவங்களுக்குமே என் மேலே ஒரு என்ன மதில் மேல் போன மாதிரி, இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருந்தாங்க. நான் நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு யார் மேலே தப்புங்கிறத புரிஞ்சு அவங்க இந்த முடிவே எடுத்தாங்க. ஸோ அம்மாவுக்கு தனா வீட்டுக்கு மருமகளாக வந்தது வந்து ரொம்பவே சந்தோஷம்.
எங்களை விட என்னையும் இவளையும் விட எங்கள் அம்மாவுக்கும் தனாவுக்கும் உள்ள பாண்டிங் தான் ரொம்ப க்ளோஸான பாண்டிங். ஒரு 1 வீக் வந்து ஷூட்டுக்காக இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அம்மா கூட தான் அவங்க தூங்குவாங்க. ஒரு வாரம் கழித்து அவங்க ஷூட் முடித்து அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் கூட அழலை, அம்மாவும் இவங்களுக்கு தான் பயங்கரமாக அழுதுகிட்டாங்க. அப்போ தான் எனக்கு அந்த அவங்களுக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அம்மாவுக்கு இதில் பரிபூர்ண சம்மதம். தனா வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? கஷ்டம்தான், அது எப்படி ஏற்றுக்குவாங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொண்ணு பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கடைசியில் 2ஆம் தரமாக ஒருத்தன்ட்ட போய் கொடுக்கணுங்கிறப்போ யார் வீட்டில் ஏற்றுக்குவாங்க? கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனால் அவங்க வீட்டு சைட்லேருந்து தான், தனா வீட்டு சைட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு இந்த மேரேஜ் பற்றி பேசினதே தனா வீட்டு சைட்லேருந்து தான். ஆனால் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காதுல்ல, அதே மாதிரி தான் அவங்க ரிலேட்டிவ்லேயே சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சி, சில பேருக்கு பிடிக்கல. அவங்களெலாம் ரொம்ப எதிர்ப்பு தான். அதையும் மீறி தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்துருக்குறோம். ஸோ நாங்கள் வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஏற்றுக்கிட்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் என்னோட பாதி பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவன் தான் வந்து லைஃப்பை முடிச்சுக்கிட்டான், இவனால் தான் பிரச்சனை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் பரவுதில்ல, அதை வச்சுட்டு பேசிட்டாங்க. ஏன்னா நான் வெறும் ஆம்பளை தானே, அதனால் நம்மளை ஈஸியாக பேசிடலான்றதுனால ஈஸியாக பேசுகிறவங்க தான் ஜாஸ்தி. அவங்க சர்க்கிள்லேயும் நிறைய பேர் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மீறி அவங்க சில பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவருக்கு உண்மையான காரணம் என்னென்னா, நான் உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னேன், ஆதாரத்தோட உண்மைகள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் என் மேலே இந்த மாதிரி எந்த தப்பும் இல்லை, இப்படிலாம் எனக்கு லைஃப்பில் நடந்திருக்கு, நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி லைஃப்பில் நடந்துச்சுன்னா உங்கள் வீட்டு சைட்லேருந்து ஒரு பையனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்ததுக்கப்புறம் தான் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், யார் சம்மதிப்பா பொண்ணு கொடுக்கறதுக்கு? அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக உண்மையை சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சம்மதிச்சாங்க. மீதி அந்த 10% பேருக்கு நாங்கள் நிரூபிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை, பேச்சுவார்த்தை அவ்வளோவா இல்லை. ஒரு நாள் நாங்கள் அவங்கள்ட்டையும் நிரூபித்து நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் எங்களோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி நாங்கள் அது சரியான முடிவு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் காட்டுவோம். இனிமேல் 2 பேரும் சேர்ந்து தான் வீடியோ போட போகிறீங்களா? இல்லை, அதாவது என் மைண்ட் செட் என்னன்னு இருக்குன்னா, ஏதாவது தேவையான பட்சத்தில் இந்த இதுக்கு ஆர்டிஸ்ட் வேணும், அவங்க தனா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் தனாவை யூஸ் பண்ணிக்கிறதாகவும், அதை தாண்டி தனாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவிலேருந்து அவங்களுக்குமே ஆசை அதுதான், சோஷியல் மீடியாவிலேருந்து நான் விளைவிக்கிறேன்றது தான். ஏன்னா அவங்க வீட்டு சைட்லேயுமே அதுக்கு பெருசாக அனுமதி இல்லை. எனக்கு வந்து இதுக்கப்புறமாவது நம்ம கேரியரில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதுனால என்னால் சோஷியல் மீடியா விட்டு வெளியில் வர முடியல. சோஷியல் மீடியாவில் தான் எனக்கு இனிமேலும் லைஃப். ஆனால் தனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிக்குவாங்க. அதுக்காக உடனே அவங்கள தான் நடிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லல, மறுபடியும் எதுக்கு நடிக்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாதீங்க. நான் எல்லா விஷயத்தையும் ஒன்று சொல்கிறேன், மாற்றம் ஒன்றே மாறாதது, எங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து தான். ஆனால் நான் வந்து என்னோட தாட்டும் சரி, தனாவோட தாட்டும் சரி, சோஷியல் மீடியாவில் தனா வேணாம் அப்படிங்கிறது தான். இது வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகலாம், தனாவோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகலாம், நிஜமாக தான் நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகலாம். ஆனால் லைஃப்பை யோசித்து நாங்கள் சில முடிவுகள் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக ஃபேக் ஐடிஸ் கூடாரமாக ஆயிடுச்சு. அதாவது நம்மளை வாழ்த்துறவங்க 80%, தூத்துறவங்க 20% தான் அப்படின்னா கூட, அந்த 20% பேரோட வார்த்தைகளை கண்டுக்காமல் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அதெல்லாம் மைண்ட் பண்ணுறதுனால, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஐயோ இப்படி பேசுகிறாங்களே நம்மளேன்னு சொல்லி அவங்க ஹர்ட் ஆகிறதுனால எங்களோட இல்லற வாழ்க்கையே பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது டவுட் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தனாவை சோஷியல் மீடியாவிலேருந்து விளக்கிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும் சேர்ந்து பண்ணலாம். மற்றபடி அவங்க லைஃப்பை அதாவது அவங்களோட சோஷியல் மீடியா கேரியர் அவங்க பார்க்கட்டும், என்னோட கேரியரை நான் பார்க்கலாம், இப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் போயிட்டுருக்கோம். மறுபடியும் இன்னொன்று அழுத்தமாக சொல்லிக்கிறேன், இது என் முடிவு மட்டும் இல்லை, நான் தன்னிச்சையாக எடுத்துட்டேன், நீ தாண்டா அவங்கள இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்னு கிடையாது. தனா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். நான் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்க்கு நான் தான் தனாவை இன்க்ளூட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொன்று ப்ரொமோஷன்ஸ் எங்கள் 2 பேருக்கு சேர்த்து தான் வர்றதுனால நாங்கள் அதிகமாக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் நீங்கள் கேவலமாக பேசுகிறத பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கே தெரியும், நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடிலாம் நிறைய வீடியோஸ் நான் தனியாக போட்டிருப்பேன், அவங்க தனியாக தான் போட்டிருப்பாங்க. என்னோட கொஸ்டினில் நான் இதுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து பாஸ்ட் லைஃப் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பாஸ்ட் லைஃப் பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் மறுபடியும் கையெடுத்து கொண்டு கேட்டுக்கிறேன்,
அவங்களையும் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களையும் எந்த வகையிலையும் அவங்கள சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க வாழ்க்கையை வாழ விடுங்க, எங்களை எங்கள் வாழ்க்கையை வாழ விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, மறுபடியும் அப்படி பண்ணிடுங்க இப்படி பண்ணிடுங்கலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. ஓகே, ஏன்னா உங்களோட விஷ் அது. ஆனால் முதல்ல ஒருத்தங்க நம்மளோட ஆசைக்காக இன்னொருத்தங்களை அவங்க லைஃப்பை வாழ சொல்கிறதே முதல்ல தப்பு. ஆனால் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆசையை சொன்னீங்க. ஓகே, இப்போ அஃபிஷியலாக எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதுலேயும் நிறைய பேர் வந்து நீ அதனால தான் கழட்டி விட்டேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேன், நான் டிவோர்ஸ் கொடுக்கல. நான் அவங்கள ப்ளேம் பண்ண விரும்பலை. மறுபடியும் சொல்கிறேன், நானும் சரி, என்னோடய தம்பியும் சரி, ராஜேஷும் சரி, ஃபஸ்ட்டு ராஜேஷ்க்கு தான் டிவோர்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ்க்கு சம்மதம்னு சொல்லிட்டு தெரிவித்தோமே தவிர நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போவும் நான் அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா நான் நிறைய சொன்ன மாதிரி தான், ஆம்பளைங்கிறதுனால ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுவீங்க. அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க லைஃப்பை பார்த்துட்ருக்காங்க, நான் என் லைஃப்பை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் அதனால் அவங்கள்ட்ட போய் எங்களை பற்றியோ எங்கள்கிட்ட வந்து அவங்கள பற்றியோ தயவு செஞ்சு பேச வேணாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்போம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நிற்போம். அது வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல விதமான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் பண்ணுறதை வச்சு எப்படி இருக்குன்னா, நாங்களும் அவங்களும் எதிராளி. நீங்கள் பண்ணுறதை வச்சு சொல்லக்கூடாது, நாங்கள் தான் அது காரணம், ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி எதிராளியாக இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்கு நான் தான் காரணம், ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்து நான் ஏமாந்துட்டேனேன்ற வழி, அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாத வழியில் நான் நிறைய பேசியிருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன், எந்த இடத்துலையும் இதுதான் பிரச்சனை, இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லாதனால தான் உங்களுக்குலாம் என் மேலே தப்பாக தெரிஞ்சிட்ருக்குது. நான் சொல்லவும் விரும்பலை இதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை பார்க்கட்டும், நான் என் லைஃப்பை பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் நல்ல விதமாக சந்தித்து பேசிட்டு இந்த பிரச்சனைகள் இதுக்கப்புறம் நடக்காத அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுறோம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்களையும் அவங்க லைஃப்பை வாழ விடுங்க. அவங்களையும் நிறைய பேர் போய் டிஎம்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டேன், வேணாம். எங்களையும் வந்து அவங்கள கம்பேர் பண்ணி எதுவும் பேச வேணாம். உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுது. உனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறேன்? என்கேஜ்மெண்ட் வீடியோலாம் போடும்போது அவ்வளோ ஹேட்டட் வரும். நிறைய பேர் நம்மளை அப்யூசிவாக பேசுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இத்தனை பேர் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பேர் என் மேலே அக்கறை கொண்டு இருக்கீங்கன்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா என்னோடய ஸ்டோரியோட வியூஸ் வந்து 5 lakh மேலே போனது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் வந்து ஒரு 4 lakh தொட்டுச்சு. உங்கள் மேலே தப்பான ஒரு பர்செப்ஷன் வச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கு முதல்ல நான் உங்கள்கிட்ட பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பாசிட்டிவ் வந்தது வந்து எனக்கு ஒரு மாதிரி செருப்படி மாதிரி இருந்துச்சு. இல்லைடா, உன் மேலே அக்கறை உள்ளவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்கும், உனக்கு தான் அது தெரியறதில்ல அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். எப்பவும் போல் எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். என்றுமே உங்கள் ஆதரவு தான் என்னோடய ஆஸ்கார். இன்றைக்குமே நான் ரசிகர்களையும் ரசிகனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். எனக்கு எல்லா கஷ்டமான தருணத்துலையும் எல்லா சந்தோஷமான தருணத்துலையும் நீங்கள் மட்டும்தான் இருந்திருக்கீங்க. இதுக்கப்புறமும் என் லைஃப் லாங் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கல்யாண டேட் எப்போ, எங்கே வச்சு நடக்க போகுது கல்யாணம்? கல்யாண டேட் இதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணலாமே. ஓகே, கல்யாண டேட் வந்து அக்டோபர் 27 ஐப்பசி 10ஆம் நாள் எங்கள் ஊர்லேயே தான். தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரை அப்படிங்கிற ஊர். அதுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்தீங்கன்னா ஏரல் வந்து வரணும். அண்டு திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா தென்திருப்பேரைன்ற ஸ்டாப்லேயே இறக்கி விட்டுருவாங்க. இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என் கல்யாணத்துக்கு வரணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பத்திரிக்கை வச்சு நான் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணுவேன். இப்போ நம்ம கிளாஸ்மேட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்ம பத்திரிக்கை வைக்க மாட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்னோடய கிளாஸ்மேட் ஒரு 1 வீக் முன்னாடி கால் பண்ணி, மச்சான் எனக்கு இப்போ கல்யாணம்டா, உனக்கு பத்திரிக்கை வைக்க வரணுண்டான்னு சொன்னால், நான் வந்து அப்போ வெளியில் இருந்தேன். அப்போ நான் என்ன நமக்குள்ளே இல்லை பத்திரிக்கை, நம்ம நீ சொன்னால் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன். இப்போ நான் பத்திரிக்கைன்னு சொல்லி 2-3 பேர்ட்ட கூப்பிட்டு கேட்கும் போதும் டேட் மட்டும் சொல்லி வந்துடலாம், அது என்ன பத்திரிக்கைலாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் உங்களையும் நினைக்கிறேன். பத்திரிக்கை வைக்கிறவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒருபடி மேலே நீங்கள் எல்லோரும் யார் யாருக்கெல்லாம் என் வாழ்க்கை மேலே அக்கறை இருக்கோ, எங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களோட எல்லாரோட வாழ்த்துக்களும் எனக்கு தேவை. அதனால்
அதே மாதிரி நான் வந்து ஃபேன்ஸ் மீட் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருந்தேன். நமக்கு 1 மில்லியன் வரும்போதுலேருந்தே நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அது வைக்கவே முடியலை. ஸோ இதை வந்து நான் ஃபேன்ஸ் மீட்டாகவும் வச்சுக்கிறேன், அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாகவும் வச்சுக்கிறேன், என்னோடய கல்யாணத்துக்காகவும் இதை எடுத்துக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என் மேலே அக்கறை கொண்ட எல்லாரும் உங்களால் முடிஞ்சால் மட்டும், இப்போ யாரையும் கஷ்டப்படுத்தியோ இல்லைனா ரிஸ்க் எடுத்தோலாம் வர வேண்டாம், உங்களால் முடிஞ்சால் மட்டும் கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் தெந்திருப்பேரைக்கு வந்துடுங்க. என்னோட கல்யாணம் அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நான் எதிர்பார்ப்பேன். உங்களோட விஷஸ் தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். யாரெல்லாம் கூப்பிடலான்னு இருக்க கல்யாணத்துக்கு? அது வந்து சுச்சுவேஷனை பொறுத்து தான். நான் வந்து டக்குன்னு யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதில் யாரெல்லாம் வந்தால் இந்த கல்யாணம் நல்லா இருக்கும், இந்த கல்யாணத்தில் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் வைப்பேன். நான் கண்டிப்பாக ஒரு ஞாபகம் மறதி கேஸ், தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு உங்கள் கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி நீங்களாவது தயவு செஞ்சு கேட்டுருங்க ப்ளீஸ். உங்கள்ட்ட யாரெல்லாம் என்கிட்ட உங்களுக்கு கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் இன்வைட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு விருப்பம் இல்லாமல் ஒருத்தங்கள்ட்ட போய் நம்ம இன்விடேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து வரணும், ஐயோ இன்விடேஷன் வச்சுட்டானே அப்படிங்கிறதுக்காக வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் யாருக்கெல்லாம் என் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து கல்யாணம் எப்போடா அப்படின்னு கேளுங்க. இல்லைனா எனக்கு இன்விடேஷன் வந்தாகணுமானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உரிமையாக. நீங்கள் எத்தனை பேர் அப்படி உரிமையாக சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு எப்படி வரணும், எங்கே வரணும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு இதில் ஸ்டேஜில் இருப்பாங்க, நமக்கு வந்து இன்விடேஷன் வச்சா தான் போகணும், நம்மளை கூப்பிட்டா தான் போகணும் அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாங்க. நான் கண்டிப்பாக இன்விடேஷன் வைக்கிறேன், நான் கூப்பிட்றேன். அதை தாண்டி உங்களுக்கு அங்கே கல்யாணத்துக்கு வரதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு என்னதான் இருந்தாலும் இது செகண்ட் மேரேஜ் தானே, இதுக்கு எத்தனை பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய பேர் மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லை. என்ன இருந்தாலும் சரி நமக்கு இதுதான் புது லைஃப், அப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரல. அதனால் நான் கேட்டுக்கிறது, இல்லை மணி எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது, அவங்க கல்யாணத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் அவங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுவேன். அதெல்லாம் அடுத்தடுத்த விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. தனா உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா, அவளை பற்றி ஒரு 4 வார்த்தை. இது நான் வச்ச மாதிரி தெரியல, சொல்லுங்க. இதுக்கு மக்கள் கேட்ட மாதிரி தெரியலையே, நீங்களே கேட்குற மக்கள் கேட்பாங்க, நானும் கேட்டேன். தனா வந்து இப்போ என்ன எமோஷ்னல் ஆகி பார்க்குறியா? தனா வந்து உண்மையிலே எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்டில் கூட சொன்னாங்க, இத்தனை எதிர்ப்பையும் மீறி இத்தனை பிரச்சனைகளையும் மீறி ஒருத்தி உனக்காக வந்து நிற்கிறா, அவளை எந்த சுச்சுவேஷனையும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு. எனக்கு இவளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயத்தை என்னால் சொல்ல முடியாது. நானும் இந்த தனாவோட சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் இல்லை ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியல. செகண்ட் மேரேஜுங்கிறது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லை. அதுக்கு ஃபேமிலிலாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு நிறைய எதிர்ப்பை மீற வேண்டியிருக்கும். தனாவோட சுச்சுவேஷனில் நானும் இருந்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக கல்யாணம் பண்ணும்போது அவங்க செகண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது தனா இவ்வளோ பெரிய முடிவு எடுக்காங்க, அதையும் தாண்டி அவங்களுக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸை சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க பாட்டுக்கு 10,000-20,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் நீட்டாக ஒரு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு மாடலாகவும் அங்கே தூத்துக்குடி சர்க்கிள்லேயே அங்கங்கன்னு ஒரு ஆட் ஷூட் பண்ணிவிட்டு அப்படின்னு டீசெண்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தனா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்கள்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேரக்டர் வைஸ் என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்படியே தான் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் தனாவுக்கு, அட்வைஸ் பண்ணி தான் நாங்கள் நல்லா க்ளோஸ் ஆனது. அப்படி அட்வைஸ் பண்ணும்போது இவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிய வந்ததுனால நான் அவங்கள்ட்ட வந்து உரிமை எடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெல்விஷராக இருக்கிற நான் வந்து பேசாமல் இருக்கிறதே அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்படி தான் என் லைஃப்குள்ளே தானே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. இப்படி அவங்களுக்கு வெல்விஷராக இருந்து அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்ச நானே இன்றைக்கி அவங்க லைஃபு இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமாயிட்டேன்னு தெரியும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் திட்டு வாங்கணும்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து
மென்ஷன் பண்ணவே முடியாது. அவ்வளோ கேவலமான வார்த்தைகள் வந்து, உனக்கு அடுத்தவா புருஷன் தான் வேணுமா, நல்லா தானே இருக்க, ஏன் உனக்கு வேறு ஒருத்தன் கிடைக்கலையா, இவெல்லாம் ஆம்பளே இல்லை தெரியுமா, இவனை போய் இது பண்ணிட்டுருக்க, அப்படி பச்சையாக நீ இப்படி இருக்குன்னா உங்கள் வீட்லேயும் அப்படி இப்படின்னு என்னென்ன முடியுமோ அவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்பை இழந்தவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னா அது எவ்வளோ பெரிய தியாகம். அவங்க வாழ்க்கையில் யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அதை தாண்டி இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணலாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடாது அப்படிங்கிற இதே இல்லை உங்களுக்குலாம். அதாவது இந்த மாதிரி ஹேட்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள சொல்கிறேன். அதையும் மீறி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு செகண்டில் இல்லை எனக்கு இப்படிலாம் வேண்டாம், இப்படிலாம் வாங்கணும், பேச்சு வாங்கணும், தலையெழுத்தே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்க முடியும். அதையும் தாண்டி அவங்க இன்னும் இவ்வளோ தூரம் என் கூட நிற்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் தான் அப்படின்னு தான் நினைப்பேன். நான் முன்னாடியே சொன்னது தான், எனக்கு வந்து தனா தான் வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காங்க. அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டேன், கெடுக்காமல் இருப்பேன். அதே நேரத்தில் சில பேர் எங்கள் மேலே வச்ச தப்பான ஒரு தாட்டையும் நாங்கள் உடைப்போம். அதே மாதிரி சில பேர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கையும் நான் காப்பாற்றுவேன். தனாக்கிட்ட நான் கேட்டுக்கிறது, இப்போ என் கூட எப்படி இருக்கிறாளோ, எப்படி எனக்கானவளாக இருக்கிறாளோ இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்குவேன். தனா பற்றி இன்னும் நிறைய சொல்லுவேன், ஆனால் சொன்னேன்னா எமோஷனல் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் சிம்பிளாக இவன் ஒரு சிம்பத்தி, இவன் ஒரு அழுவுனி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவீங்க. ஸோ இந்த விளாக் அப்படி முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறேன். தனா வந்து எல்லா என் லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் தனா. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தனா வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ், அதாவது நான் பதில் சொல்ல வேண்டிய கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டில் தனா கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க போகிறேன். அதுவும் நீங்கள்லாம் சொன்ன கேள்வி தான். நீங்கள்லாம் மீன்ஸ் ஹேட்டர்ஸ் நிறைய சொன்ன கேள்வி, அப்புறம் ஃபாலோவர்ஸும் கேட்ட சில கேள்விகளையும் கேட்க போகிறேன். ஸோ அடுத்த பார்ட்டும் மறக்காமல் பாருங்கள். தனா சைட்லேருந்து அவங்க என் லைஃப்குள்ளே எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு இங்கே லைஃப்குள்ளே வந்ததுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் நம்ம அடுத்த விளாகில் பார்க்கலாம். என்றும் ரசிகர்களின் ரசிகனாக. நன்றி.